ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிறது வீட்டில் தான் சும்மா இருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 30,000 கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பிஸ்னஸ் வீட்டில் இருந்து எப்படி பண்ணலான்னு எல்லாருமே யோசிப்போம். அதுக்கான ஒரு சொல்யூஷனாக நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, யூடியூப்ல நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி. யூடியூப் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் மாதிரி தான், ஏமாத்தி வேலை தான். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வீடியோலாம் ரெடி பண்ணி ரொம்ப திருப்திகரமாக சூப்பராகவே அழகாகவே பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணியும் அவங்களுக்கு அந்த 4,000 வாட்ச் ஹவர்ஸ் வந்த பிறகு உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க, அது ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா காப்பரேட் சொல்லுவாங்க, இதை மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க. அப்படின்னா ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க, பிளட்டை காமிச்சிட்டிங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் கத்தி இந்த மாதிரி ஆயுதங்களை காமிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லி என்ன பண்ணாங்க, உங்களோட வருமானத்தை தடுக்கிறதுக்கான வழியை அவங்க பார்த்துருவாங்க. நம்மளும் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு 3-4 வருஷமாக நம்ம இந்த யூடியூப்காக மெனக்கெட்டு இருக்கோம். அப்படி நமக்கு ஏர்ன் பண்ண முடியல. எதனால அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இது சம்மந்தமாகவே மெனக்கெடுக்கணும். இடையில என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு சின்ன வேலை எனக்கே தெரியாமல் நான் பார்த்துருந்தேன். அது நம்ம ஃபேஸ்புக் இருக்குல்ல, ஃபேஸ்புக்கில் இதில் போடுற வீடியோவை அதுலேயும் போட்டுட்டு இருப்பேன். இப்படியே போட்டுகிட்டே இருந்த பாருங்க. அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 32 நாளில் எனக்கு ஏதான மணி எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டு, 400க்கு மேலே டாலர் நமக்கு ஏன் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது இது வெறும் மிகப்பெரிய தொகை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் எதுவுமே பண்ணல. அதுக்காக ஃபேஸ்புக்காக நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்கலை. யூடியூபுக்கு மட்டும் தான் வேலை பார்த்துருந்தோம். அதில் மிச்சப்படுற வீடியோக்களை ஃபேஸ்புக்கில் போட்டதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்லேருந்து எந்த ஒரு ரெவன்யூ வர்ற மாதிரியே தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி ஒரு ரீல்ஸோ அல்லது ஏதோ ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி ஒரு 100 வீடியோ வரைக்கும் ஒரே ஸ்டைலில் ஒரே ஆங்கிளில் நின்று எதையாச்சும் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச சம்மந்தமாக எது தெரியுமோ அதை பேசுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை இழுத்துப்பட செய்யணும்னு நினைக்கிறீங்க, அடுத்தவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் எந்த வேலையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மாதிரியான விஷயங்களை நீங்கள் பேசுங்க. அதை போல் கண்டென்ட் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் அடையலாம். அப்படி அடையும் போது உங்களுக்கு தன்னறியாமலே பார்த்தீங்கன்னா பணம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறும். அதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு இதை இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மள்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் கிளியர் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். எல்லாருமே ஃபேஸ்புக்கில் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இருக்கிறதுல 100 வீடியோ போடுங்க. 100 வீடியோவுக்கு பிறகு உங்களோட வீடியோவில் எவ்வளோ பெரிய மாற்றம் கிடைக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம்.